சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை தேடி ஒரு மனிதர் வந்தார். அவர் ஆம்பூரை சேர்ந்தவர். அவருக்கு கிறிஸ்துவ மார்க்கம் என்றால் வெறுப்பு. நாத்திகனிலும் பயங்கரமான ஒரு நாத்திகன். வேதத்தை கொஞ்சமும் நம்பாதவர். அவர் அடிக்கடி அவர் சொல்லுகிற காரியம் என்ன, இந்த விஞ்ஞானம் உலகம் இவ்வளவு பெரிந்து கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காலத்திலே சிந்தின ரத்தம் இன்னைக்கு பாவத்தை கழுவுதுன்னா அதை யார் நம்புகிறது? பகுத்தறிவு இருக்க வேண்டாமா? ஞானம் இருக்க வேண்டாமா? நான் விஞ்ஞானத்தை நம்புகிறேன், ஆனால் வேதத்தை நம்புவதில்லை. இந்த வேதத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவர் ஒரு வேத புத்தகத்தை வாசித்து முட்டாள்தனமான வேதம் என்கிற ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை ஒன்று எழுதி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு 3 வயது முதல் மகன். அவன் திடீரென்று மஞ்சை காமாலை நோயினால் பீடிக்கப்பட்டு ஆம்பூரில் உள்ள பெதஸ்தா ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டார். இவர் என்ன நினைத்தார், டாக்டர்கள் எவ்வளோ படித்திருக்கிறார்கள், விஞ்ஞான அறிவு எவ்வளோ உள்ளவர்கள், என் பிள்ளையை காப்பாற்றுவார்கள். ஆனால் டாக்டர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், எங்களால் முடிந்ததை நாங்கள் பார்த்து விட்டோம், எங்களால் முடிந்த மருந்தை நாங்கள் கொடுத்து விட்டோம். உன்னுடைய மகனுக்கு முகமெல்லாம் மஞ்சளாய் போய்விட்டது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளாக அவன் மரித்து போவான். ஒரே ஒரு காரியம், கடவுள் இறைவன் காப்பாற்றினால் ஒழிய அவனை காப்பாற்ற யாராலும் முடியாது. விஞ்ஞானம் காப்பாற்ற முடியாது, எங்களுடைய வைத்திய அறிவு காப்பாற்ற முடியாது. இறைவனால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இரவு 1 மணி அவருடைய உள்ளம் உடைந்தது. அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை அவருடைய காதிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய டாக்டர் ஞானமோ மருந்தோ அவனை காப்பாற்ற முடியாது, கடவுள் தான் காப்பாற்றணும். உடைந்த உள்ளத்தோடு அந்த பெதஸ்தா ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்தபோது தூரத்தில் அங்கே உள்ள ஒரு லூத்தரன் ஆலயத்தின் கோபுரம் அவருக்கு தெரிந்தது. அதற்கு மேலாக ஒரு சிவந்த நிறமாய் அந்த நியான் லைட்ல சிலுவை தெரிந்தது. இனி கடவுள் தான் காப்பாற்றணும், எங்களால் காப்பாற்ற முடியாது. இந்த சிலுவை அப்படியே பார்க்கிறார். இரத்த நிறத்திலே அது தோன்றுகிறது. கதறி அழுது கொண்டு அந்த சிலுவை இருந்த ஆலயத்தை நோக்கி நடந்து வந்தார். அந்த ஆலயத்தின் உட்புறம் பூட்டப்பட்டு இருந்தது. அந்த வாசலுக்கு வந்தார். தரையிலே முழங்கால் படியிட்டார். இனி கடவுள் தான் காப்பாற்றணும், இனி ஆண்டவர் தான் காப்பாற்றணும். தன்னை அறியாமலேயே முழங்கால் படியிட்டார். ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல, ஆவியானவர் அவரை நடத்தினபடியால் அவர் சொன்னார், மழை திறந்த வெள்ளம் போல என் கண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தது. கடவுளே, இறைவனே, இயேசுவே என்று கதறினேன். நீர் முழு உலகத்துக்கும் ரத்தம் சிந்தினீர் என்று இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளையை காப்பாற்றும். தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார். நானே அறிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியவில்லை. எனக்குள்ளே இருந்து ஒருவர் சொல்ல 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 ஆண்டோடைய இரக்கத்துக்காக அழுது, அவருடைய தொடுதலுக்காக கெஞ்சி, உன்னுடைய கடின இருதயம் உடையட்டும், உன்னை தாழ்த்து என்று சொல்லுகிறது போல எனக்கு ஜெபிக்கும்படியான ஒரு ஏவுதல், ஒரு கண்ணீரின் ஆவி எனக்குள்ளே வந்தது. இரவு 1 மணியிலிருந்து நான் மணியை பார்க்கிறேன், 4 மணி வரையிலும் அந்த அழுகை நிறுத்த முடியவில்லை. என் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டேன். அப்போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. இறைவன் என்பது உண்மை, இயேசு ஜீவிக்கிறார் என்பது சத்தியம். அவர் எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் அதை விசுவாசித்தேன். தள்ளாடி மறுபடியும் அந்த பெதஸ்தா ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். என் மகன் சந்தோஷமாய் சிரித்து விளையாடி கொண்டிருந்ததை கண்டேன். அங்குள்ள டாக்டர்கள் சொன்னார்கள், 1 மணிக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை, அவனுடைய சரீர ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. இது வைத்தியத்துக்கு சம்மதமில்லாத ஒரு தெய்வீக குறுக்கிடுதல். ஆண்டவர் குறுக்கிட்டார், ஆண்டவர் குறுக்கிட்டார்.
ஆகவே உன்னுடைய பிள்ளை பிழைத்திருக்கிறார். அவர் என்னை, நான் திருப்பத்தூர்ல அப்போது நீண்ட நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என்னை கேள்விப்பட்டு என்னுடைய உபவாச நேரத்தில் என்னை பார்க்க ஓடி வந்தார். இயேசுவை போல வல்லமை உள்ளவர்கள், அவரை போல மனதுருக்கம் உள்ளவர், அவரை போல அற்புதங்கள் செய்கிறவர், அவரை போல கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் ஒருவரும் இல்லை. நீண்ட நேரம் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய காயம் வீணாய் போவதில்லை, அவருடைய காயம் வீணாய் போவதில்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் குறுக்கிட விரும்புகிறார், உங்களுடைய பிரச்சனையிலும் குறுக்கிட விரும்புகிறார். கர்த்தர் குறுக்கிட விரும்புகிறார்.